நடிகர் மற்றும் ரேசர்னு இப்படி பன்முகம் கொண்ட அஜித் சாருக்கு சமீபத்தில் இந்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. இவரோட ரசிகர்கள், பொதுமக்கள் மற்றும் திரைத்துறையை சேர்ந்த பலருமே அஜித் சாரை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இந்த பத்மபூஷன் விருது அஜித் சாருக்கு கொடுக்கப்பட்டது சோசியல் மீடியால பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம இந்த விருது வாங்கினதுக்கு அப்புறம் அஜித் சார் 15 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்த இன்டர்வியூவும் இப்போ வைரலாகி பலரால பேசப்பட்டு வருது. குறிப்பா தளபதி விஜயோட அரசியல் வருகையை பத்தி அஜித் சார் பேசி இருக்கிறது இப்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூல அஜித் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனிப்பட்ட முறையில நான் அரசியல்ல ரொம்ப ஈடுபாடு உள்ளவன் கிடையாது. ஆனா அதே சமயம் என்னோட சகாக்கள் அரசியல்ல ஈடுபடுறது அவங்களோட விருப்பம். அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அது அவங்களோட நம்பிக்கை. டெமோக்ரஸில இருக்கிற சிறந்த விஷயமே மக்களுக்கு அவங்க தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. அந்த வகையில என்னோட சகாக்கள் மட்டும் இல்லாம யாரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். மக்கள் படங்கள் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் இப்படி எடுத்திருக்கலாம் அப்படி எடுத்திருக்கலாம்னு பலவிதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனா படம் பண்றவங்க யாருமே இந்த படத்தை மோசமா எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறது இல்ல. எல்லாருக்குமே ஒரு படத்தை எப்படி ஹிட் ஆகுற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற ஃபார்முலா தெரிஞ்சுட்டா எல்லா படமுமே ஹிட் ஆயிடுமே. அதே மாதிரிதான் அரசியலும். பலருமே பலவிதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எது பண்ணணும் எது பண்ண முடியாதுன்னு தெரியும். 140 கோடி மக்கள் இருக்கிற நாடு, நிறைய மதங்கள் இருக்கு. அதனால எல்லாரையுமே திருப்திப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். நான் இந்த விருது வாங்க ராஷ்டிரபதி பவன் வரும்போது எவ்வளவு விதிகள், வழிமுறைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போதுதான் என்னாலேயே அரசியல் தலைவர்கள் தினமும் எவ்வளவு கடமைகளை எதிர்கொள்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. உண்மையை சொல்றேன், இது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நான் அரசியல்ல ஈடுபாடு இல்லாதவன். நான் என்னோட நெருங்கிய நபர்கள் கிட்டயே அரசியல் சம்பந்தமா பேசும்போது ரொம்ப யோசிச்சுதான் பேசுவேன். ஒட்டுமொத்த நாட்டையும் ஒருத்தர் தாங்கி நிக்கிறது அவங்க கடமை அப்படின்னாலும் அது ரொம்பவே பெரிய விஷயம். அதனால யாராவது அரசியல்வாதியா தன்னை ஈடுபடுத்திக்க முடிவெடுக்கிறது ரொம்பவே தைரியமான ஒரு விஷயம். நிறைய பேர் நல்லது பண்றதுக்காக தான் அரசியல் வராங்க. சிலர் கெட்டவங்களும் இருக்காங்க. அரசியல் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் நல்லவங்க மற்றும் கெட்டவங்கன்னு இருப்பாங்க. ஜேர்னலிசம் பண்றவங்களையே சிலர் நல்ல கேள்விகளை கேட்பாங்க, சிலர் சென்சேஷனலான டாபிக்கை மட்டுமே கேட்பாங்க. அது தப்புன்னு சொல்ல வரல, இப்படிதானே எல்லாமே அப்படின்னு அஜித் சார் தளபதி விஜய் மாதிரி நடிகர்கள் அரசியல் வரதை பத்தி பேசியிருக்காரு. அஜித் சாரோட இந்த இன்டர்வியூவை இப்ப தளபதி விஜய் ஃபேன்ஸும் பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.